நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பரிமாண நமஸ்காரங்கள். வார பலன் 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இது வழியாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், ஏன்னா சித்திரை மாதத்தில் இருக்குது, சூரிய பகவான், சுக்கிரன், குரு 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல, அதாவது ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கன்னியா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும், செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம். இந்த வாரத்தில் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். 1/5/2024 சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார். தனியாக குரு பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க ஒரு ராசிக்கும். சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடியது, இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி, அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். இதை தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம். அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 1/5/2024 அன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன், பாருங்கள் அவசியமாக. இந்த வார கடைசியான 4ஆம் தேதி, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 4/5/2024 அன்றைக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம்ன்றது வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை, அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது மிகப்பெரிய விசேஷம். பாப விமோசன ஏகாதசின்னு பேர். இந்த விரதம் இருப்பவர்கள் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும், தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப விமோசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. இன்றைக்கி 4/5/2024 அன்றைக்கி பார்த்தோன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பாதத்திலிருந்து, பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும், அதாவது கிட்டத்தட்ட 8 பாதங்கள். பரணி 3, 4, கிருத்திகை 4 பாதங்கள், ரோகிணி 2 பாதம், 8 பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 25-26 நாள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பாதம் தாண்டறதுக்கு 3.2 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி தாண்டுவார் சூரிய பகவான். அதனால் 3 நாளும் 20 நாழிகை அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வரும். அதனால் 8 பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் 25-26 நாள் ஆகும். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது 4/5/2024 29/5/2024 வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம், காது குத்தல், இந்த மாதிரியான சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால்
அதாவது பால் இல்லைன்னா நீர் மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க. ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு, நீர் மோர்லாம் வந்து கொடுத்தலையானால் வழிபோக்கர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, ராசி சந்தி, லக்ன சந்தி, எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு, அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாகிருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு, உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு, இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 29/4/2024 5/5/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் ராசியிலே இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமம். தனகாரகன், தனஸ்தானாதிபதி 2 பேருமே வந்து பரிவர்த்தனை அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தனஸ்தான அதிபதி, அவர் உங்களுடைய ராசிநாதனான தனகாரகனோட பரிவர்த்தனை அடைகிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அரசு தொழில்களில், அரசு கான்ட்ராக்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய் மற்றும் ராகு, அது தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் மற்றும் சூரியன் 6 கிரகங்களும் இந்த 2 இடத்துல இருக்குது. பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சிறிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஊரை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கணவன் அதாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடம் வலுத்து போய் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தால்னா 1/5/2024 அன்றைக்கி குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அதன் மூலமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 1ஆம் தேதிக்கு மேலே வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகங்கள் தட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க 29/4/2024 5/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வையில் இருக்கார். இந்த வாரம் 4 நாள் கண்டினியூஸாக குரு பகவான் பார்வையில் இருக்க போகிறார். அதாவது 29ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி மத்தியானம் வரலாம். ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து அப்பையும் பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் போகும்பொழுது தொழிலில் அதிகமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் வந்து 10ஆம் இடத்துல சந்திர பகவான் 30ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கடூரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அரசு சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு அரசு சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேச்சினால எந்த ஒரு விஷயத்தையும் லாபகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையிறது. படிப்புக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம் அமையிறது. இதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் போகிறார். அதாவது 4ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 3 மணியிலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த கடல்சார் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவா, வெளிநாடு வெளியூர் முதலீடு பண்ணுறவங்க, அது தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் இந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதும் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் அளிக்கும்.